அண்ணன் சொல்ற கருத்தை நான் ஏற்கிறேன். ஆனா திமுக அரசு மேல நம்பிக்கை இருக்குங்கிற கருத்தை எதுக்கு இதுதான் என் துணை முதல்வரை ஒரு ஆதி தமிழ் கொண்டு கல்வி அமைச்சரை ஒரு பறையரை போட்டா படிப்பு ஏற திராவிட ஆதிராவிட நலத்துறை தவிர என்ன உங்க வீட்டுக்குள்ள இருந்து துணை முதல்வர் வந்தா தான் எங்க நாட்டுக்குள்ள இருந்து யார் வந்தாலும் அப்படியே நாடு நாசமாயிடும். அண்ணன் கூட்டணியில் இருக்கிறதுனால அதை சொல்லி தொலைக்க வேண்டியது வருது. அதனால நாங்க எங்க அண்ணன் சொல்லிட்டாருன்னு பொறுத்துக்கிட்டு போக வேண்டிய நிலைமை வருது. அவ்வளவுதானே ஒழிய இதுக்கான எந்த முயற்சியில ஒரு தடவை எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்க என்ன கேட்கிறோம், இப்படிலாம் நடக்கிற நாடு ஜனநாயக நாடுன்னு நீங்க சொல்லி எங்களை மாதிரி பிள்ளைகளை நம்ப சொல்றீங்க பாருங்க, அதுதான் மிகப்பெரிய கொடுமை. ஜனநாயகம்ங்கிறது ஒரு வெற்று வார்த்தை. எதிர்கருத்து மாற்று கருத்தே இருக்கக்கூடாது, அவன் குறவழியை நெரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஜனநாயகம். சர்வாதிகாரம்னு கூட சொல்ல முடியாது, இதை கொடுங்கோன்மைன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு எதிராக பேசுகிற எல்லாரையும் நீங்க முடக்குறீங்க. குண்டாஸ் கஞ்சா விற்கிறவர் மேல குண்டாஸ். அது சவுக்கு சங்கர் தான் கஞ்சா விற்கிறாரு. நாட்டுல யாரும் கஞ்சா இல்லை. கஞ்சா ஒளிஞ்சிருச்சா? சவுக்கு சங்கர் மேல குண்டாஸ் போட்டாச்சு, ஒளிஞ்சிருச்சா? சாராயம் விற்கிறவர் மேல என்ன குண்டாஸ் போட்டீங்க? என்ன சட்டம்? அரசு விற்கிறது. யாரை தூக்கி யாரை தூக்கி அது யாரை தூக்கி எல்லாம் ஒரு கேவலம். கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உறுதிமொழி எடுக்க வேண்டிய முதல்வர் மாணவர்களுக்கு முன்னாடி நின்று உறுதிமொழி எடுக்க மாணவர்களுக்கு பாட புத்தகத்தின் விலை ஏற்றுறாங்க. என்கிட்ட கேட்குறீங்க நான் நீங்க ஒளி வாங்கி வச்சிருக்கிற ஒரு கருவி வச்சிருக்கீங்க, நான் கையிட்டு நிற்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான். நீங்க ஒரு அரசியல் அதிகாரமற்ற அடிமை, நான் ஒரு அடிமை. அடிமைகள்லாம் சேர்ந்து கூடி பேசி கலையலாம். சரி, வரவேற்போம், வாழ்த்துவோம், வேற என்ன செய்வோம். ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர் இருக்கும்போது அவர் மகன் வரும். கருணாநிதி என்கிற ஒரு கங்கார், ஐயா கங்காரு கருணாநிதி அவர்கள், அவர் வயிற்றுக்குள்ள ரொம்ப நாளா ஒரு குட்டியை வச்சு அது வந்தவொடனே இறக்கி. இப்ப ஐயா ஸ்டாலின்ங்கிற கங்காரு அவர் வயிற்றுக்குள்ள ஒரு குட்டியை வச்சு அவர் அந்த குட்டி பருவமுறை இறக்குறாரு. நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அருமை. அதுக்கு ஒரு வட்டலாத்துவாங்க ஒரு கூட்டம் இருக்கு, அது ஆதரித்த வாடகை வாய்கள் இருக்கு, சைட் இருக்கு. 29 ஆண்டு தான் எங்க பாட்டன் சோழனே எங்களை ஆண்டுதான். நீங்க இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு? எல்லா பட்டங்களும் உங்க வீட்டுக்கு தான் பட்டையை போட்டிருக்கு, பட்டயம் போட்டு கொடுத்துருக்கு. எல்லா பதவிகளும் உங்களுக்கு தான். நடிகர் விஜய் திருச்சியில மாநாடு சொன்னாரு, அந்த இடத்த கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த உணவு கொடுக்க விடாம பண்ணாங்க. ஆனால் மாநாடு நடத்துறது ஒரு கேள்வி. ஆரம்பப்பட்ட முதல் மாநாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. திருச்சினாங்க, இப்ப விக்கிரவாண்டின்றாங்க. நடிகர்லாம் அரசியலுக்கு வர முடியாது. திமுக அமைச்சர் அவருக்கு என்ன தெரியும் நடிகர்களுக்கு? பதில் சொல்லிட்டேன். அப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் சொல்றதான். சொல்லும் போதுதான் எம்ஜிஆர் வந்துட்டாரு, சொல்லும் போதுதான் அம்மா ஜெயலலிதா வந்துட்டாங்க. சரி, இப்ப என் தம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு விஜய் திமுகல சேரன்றாரு, சேர்த்துக்குவீங்களா? அது பேசிக்க கூடாது. இந்த மாதிரி இடையூறுகள் வரும்னு நான் சொன்னேன். அப்படி இது வரைக்கும் வரலன்னாங்க. அரசு தராது எங்களுக்கு இடங்கள்ல. நான் அவர் தம்பிக்கு முன்னாடி அனுபவிச்சேன்ல, அதனால சொல்றேன். இது மாதிரி இடையூறு செய்வாங்கன்னா அது மாதிரி செய்யாதீங்கன்னு நான் முதல் ஒரு நேர்காணல் கூட சொன்னேன். என்ன செய்ய வாய்ப்பு இருக்கு. தனியார் முதலாளிகள் நமக்கு இட உரிமையாளர்கள் தரும்போது அவங்கள இவங்க அழைத்து பேசி, நாளைக்கு அந்த கூட்டத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் வந்தா நீங்க பொறுப்பேற்பீங்களான்னு அவர் பயப்படுவார்ல. இது ஏதாவது ஒரு அரசுக்கு எதிராக என்னையெல்லாம் சொல்லுவது இறையாண்மைக்கு எதிராக அவர் பேசிட்டாருன்னா அதனால வர்றதுக்கு நீங்க பொறுப்பு இருப்பீங்களான்னு. அப்படி அந்த கூட்டத்தில் ஏதாவது அவர் பேசிட்டாருன்னா அதுக்கு நீங்க பொறுப்பு இருப்பீங்களான்னு எந்த உரிமையாளர் உங்களுக்கு ஒத்துப்பாரு? நம்ம யாரும் பிரச்சனை இல்லாம வாழத்தான் விரும்புவாங்க. அதனால அது இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியும். இப்ப நீங்க சொல்லிதான் நடக்குதுன்னு தெரியுது. இதெல்லாம் இப்படிலாம் நடக்கிற நாடு ஜனநாயக நாடுன்னு நீங்க சொல்லி எங்களை மாதிரி பிள்ளைகளை நம்ப சொல்றீங்க பாருங்க, அதுதான் மிகப்பெரிய கொடுமை. ஜனநாயகம்ங்கிறது ஒரு வெற்று வார்த்தை. எதிர்கருத்து மாற்று கருத்தே இருக்கக்கூடாது, அவன் குறவழியை நெரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி ஜனநாயகம்? சர்வாதிகாரம்னு கூட சொல்ல முடியாது, இதை கொடுங்கோன்மைன்னு தான் சொல்றேன். அது ரொம்ப கொடுஞ்செயல். அது கேவலமான, இழிவான, அசிங்கமான அரசியல் பழிவாங்கல். நீங்க கஞ்சா கருப்பு அவர் இப்ப நீங்க ஒருத்தர் இருக்காரு, பேர்லயே கஞ்சா கருப்பு வச்சிருந்தாருன்னு உள்ளது. சவுக்கு சங்கர் ஒரு கருத்தை சொன்னாரு, அந்த கருத்து ஏற்புடையதல்ல, அது தவறானது அப்படின்னு சொல்லுங்க. கஞ்சா வச்சிருந்தாங்கிறத உங்க மனச்சான்று சொல்லிட்டு சொல்லுங்க. நீங்க நம்புறீங்களா? இதெல்லாம் எவ்வளவு ஒரு
இல்ல அது சவுக்கு சங்கர் வச்சிருக்கல, சவுக்கு சங்கருக்கு குடுக்க ஒருத்தர் வச்சிருந்தாரு. குடுக்க வச்சிருந்தவரத்துக்குள்ள ஒண்ணு போடணும். இப்ப நான் இங்க இருக்கேன். சீமானுக்கு குடுக்க கஞ்சா கொண்டு வரேன்னு யாராவது ஒருத்தர் சொன்னா, அது என்னைய கைது பண்ணுவீங்களா? இது எப்படிப்பட்டது? அந்த வழக்கு போடப்பட்டது தேவையற்றதுன்னு நீதிமன்றம் சொல்லுது. நீதிபதிகள் வலியுறுத்துறாங்க. பிறகு அதே வழக்க திருப்பி போட்டு உள்ள வைக்கிறது என்பது எப்படி? என்னைய 2 முறை வச்சுங்க. என்னை தேசிய பாதுகாப்பு வச்சு. ஓராண்டு காலத்துக்கிட்ட நான் அதுக்குள்ள இருந்தேன். 6 மாசம். நீதிபதிகள் என்ன சொல்லிவிட்டாங்க? இந்த வழக்கு அவர் மேல போடப்பட்டது தேவையற்றது, அவசியமற்றது. அது சட்டவிரோதம். அதாவது அவசியம் இல்லாம போடப்பட்டிருக்கு. தன் விமர்சிச்சு அது அரசை சாடிதான் என்னை வெளியிட்டாங்க. ஓராண்டு கால என்னுடைய வாழ்நாள் இழப்பு, என்னுடைய வருவாய் இழப்பு, நம் மக்களோட எனக்கு இருந்த தொடர்பு துண்டிப்பு, இதுக்கெல்லாம் அரசு என்ன தரும்? இந்த மாதிரி கொடுமை எப்படி நடக்குது? சார் அவர் மேல ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வழக்கா போட்டு ஒவ்வொரு ஊரா இழுத்தடிக்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வழக்கா போட்டு அங்கிருந்து இழுத்தடிக்கிறாங்க. அவருடைய நீதிபதியே சொல்லியிருக்காரு, போலீஸ்காரர் இவர் அழைச்சிட்டு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுத் சங்கர் ஒவ்வொரு ஊரா இழுத்தடிக்கிறாங்க. அவர் இப்பதானே இதெல்லாம் பாக்குறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தவன் நான். எனக்கு முன்னாடி பார்த்த ஒருத்தர் இருக்காரு, அண்ணன் நக்கீர கோபால். அவருக்கு 200 நம்ம வழக்கு, எனக்கு 138. அது 8 வழக்கு. எந்த நீதிமன்றத்துல எந்த ஊர்ல எனக்கு வழக்கு இல்லை. அதனால இது இது போலதான் செய்வாங்க. அதான் மனச்சோர்வடைய வச்சு இந்த இடத்துல இருந்து நம்ம அப்படியே சோர்ந்து வெளியேறணும்னு நினைப்பாங்க. அவரு வெளியேறது தம்பி சவுக்கு சங்கர் விடுது. என்னைய அப்படி நினைச்சாங்க. எனக்கு வெளியேற என்ன வரல, வெளியேறி இதே இடத்துல நிக்கிறேன். அது 2 இருக்குல்ல. அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். நீங்க முன்னாடி உட்கார்ந்திருக்க எல்லா ஊடகவியலாளருக்கும் தெரியும். இது மனச்சான்று இருக்க எந்த மனிதனுக்கும் தெரியும். இது அரசு வேணும்னே செய்யுது. உங்களுக்கு எதிரா பேசுகிற எல்லாரையும் நீங்க முடக்குறீங்க, குண்டாஸ் போடுறீங்க. குண்டாஸ் உண்மையிலேயே குண்டாஸுக்கு என்ன போடுவீங்க? என்ன சட்டம் போடுவீங்க? கஞ்சா விக்கிறவர் மேல குண்டாஸ். அது சவுக்கு சங்கர் தான் கஞ்சா விற்கிறாரு. நாட்டுல யாரும் கஞ்சா இல்ல. கஞ்சா ஒளிஞ்சிருச்சா? சவுக்கு சங்கர் மேல குண்டாஸ் போட்டாச்சு, ஒளிஞ்சிருச்சா? சாராயம் விற்கிறவர் மேல என்ன குண்டாஸ் போடுவீங்க? என்ன சட்டம் போடுவீங்க? அரசு விக்குது. யாரை தூக்கி போடலாம்? எல்லாம் ஒரு கேவலம். கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உறுதிமொழி எடுக்க வேண்டிய முதல்வர் மாணவர்களுக்கு முன்னாடி நின்று உறுதிமொழி எடுத்துக்கிட்டார். போதைப் பொருளை ஒழிக்க பாடுபடுவேன், நான் போதை உற்பத்தியை தடுக்க பாடுபடுவேன், வீட்டில் யாரும் இதை பயன்படுத்தாம. பேருந்துல வர நம்ம பிள்ளையை சீருடையோட குடிச்சுக்கிட்டு போறதை நீங்க காட்டுறீங்க. என்னத்தை போய் சொல்றது? ஒரு பக்கம் மாணவர்களுக்கு இப்ப தமிழ் புது இடத்துல 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதே பாடப்புத்தகத்தின் விலை ஏத்துறாங்க. என்கிட்ட கேக்குறீங்களே. நான் நீங்க ஒளி வாங்கி வச்சிருக்கிற ஒரு கருவி வச்சிருக்கீங்க, நான் கையிட்டு நிக்கிறேன். நம்ம 2 பேரும் ஒண்ணுதான். நீங்க ஒரு அரசியல் அதிகாரமற்ற அடிமை, நான் ஒரு அடிமை. அடிமைகள்லாம் சேர்ந்து இது கூடி பேசி கலையலாம். நீங்க தான் கேட்கணும், ஏன்னா அது பண்ணிட்டு இருக்கீங்க. 1000 ரூபாய் இப்ப கொடுக்க வேண்டிய நிலைமைல இந்த 1000 கொடுத்ததுல பெண்கள் இளம் பெண்கள் ஓட்டு நம்ம கொஞ்சம் வந்திருக்கு. அப்ப இன்னொரு ஸ்கீம் என்ன பண்ணலாம்? எல்லா பையலும் சீமா முன்னாடி ஓடுறான், அதை தடுக்கணும். அப்படின்னா இந்த தமிழ் புதல்வன் விருதுன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் கொடுப்போம். 18,000 கொடுக்குறாரு ஓட்டு. இன்னும் 18 மாசம் இருக்கு. அதுக்கு இப்ப இருந்து கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். இது கொடுக்கறது 1ஆம் இருந்து 12ஆம் வரைக்கும் பாடப்புத்தகத்தின் விலை ஏற்றுறது. அரசு போட்டி தேர்வுக்கு இதை நம்பியே ஏழை மாணவர்கள் படிச்சிருக்காங்க. புக் வாங்குறதெல்லாம் அண்ணன் உங்களோட சேர்ந்து கோவப்படுறேன், ஆத்திரப்படுறேன், அழுகிறேன். என்ன இதெல்லாம் ஒழிக்கணும் தான் நான் பாடுபடுறேன். ஓட்டு போட மாட்டீங்களே நீங்க. அண்ணனுக்கு மனு கொடுக்குறீங்க, என்கிட்ட குறை சொல்றீங்க. உங்களோட கூடி உட்கார்ந்து அழுகிறத தவிர எனக்கு ஒண்ணும் இல்லை. ஒரு வழியும் இல்லை. வருத்தமா தான் இருக்குது. இதை நீங்க தான் கேட்கணும், ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு. அண்டை மாநிலமான கேரளால கல்ல உணவு பொருளாதார ஐயா கேரள மாநிலம் மட்டும் இல்லையா, இந்திய அரசியலமைப்பு சட்டமே கல் உணவின் ஒரு பகுதின்னு தான் சொல்லுது. அத நான் இல்ல, எங்க அப்பா ஒருத்தர் இருக்கான் கல்லு நல்லசாமின்னு, அவ பேசாத நாள்ல தெருவுக்கு திருப்பி கல்லு உணவின் ஒரு பகுதின்னு ஏன் சொல்றாங்க? கல் ஒரு உணவு அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, ஐயா நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டீங்க, எவ்வளவு பொண்ணு கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டீங்க, அது சொல்ல மாட்டீங்க. ஆனா இந்த சீமை சரக்கு இருக்கு பாருங்க, அது எவ்வளவு குடிச்சாலும் போதும்னு சொல்ல மாட்டீங்க. நினைவிழந்து கீழே மயங்கி விழுகிற வரை குடிப்பான். அதான் அது. உணவு இருக்கு பாருங்க, சோறு இருக்கு பாருங்க, நீங்க எவ்வளவு சுவையான உணவு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு போதும், எனக்கு போதும்ன்றீங்க.
சுவையான உணவு தான், நீங்க விரும்பி சாப்பிட வந்த உணவு தான். ஆனா ஒரு அளவுக்கு மேல உங்களால எடுக்க முடியாது. ஆனா கல்லு வந்து எவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்தாலும் 2 செம்பு 2 லிட்டர் 3 லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது. போதுன்றோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு கோட்பாடு தானே. கல்லு குடிச்சு செத்தவன் யாரு? சொத்தம்பட்டை வித்தவன் யாரு? அருகம்புல்லுச்சாறு கோதுமை புல்லுச்சாரே உடம்புக்கு நல்லதுன்னா அது எவ்வளவு பெரிய புல்லு? அதுவும் மூலிகைச்சாறு தானே. தென்னம்பால் பனம்பால் அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே. எல்லா மாநிலத்திலையும் கல்லு இருக்கு. அங்கெல்லாம் மதுவாக இல்லாத ஏன் நாட்டுல மட்டும் ஏன் இருக்குன்னா ஆட்சியாளர்கள்ட்ட மது ஆலைகள் இருக்கு. அந்த ஆலையில இருந்து வர சரக்கு டாஸ்மார்க்ல ஓடுது. அப்ப கல்லு குடிச்சானா இங்க வரமாட்டான். அவன் 100 ரூபாய்க்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான். 500 ரூபாய் சம்பளத்துல 400 ரூபாய் வீட்டுக்கு போயிடும். இந்த 500 ரூபாயும் பறிச்சு அவங்க ஆத்தா பொண்டாட்டி தாலியையும் பறிக்கணும்னா நீ டாஸ்மார்க்ல குடிக்கணும். ஒரு தலித்து கூட தமிழ்நாடு முதலமைச்சர் மாநிலத்தில் முதலமைச்சர் ஆக முடியாது. திமுக அரசு நம்பிக்கை இருக்கு. ஆனா அது நிலையான அரசு மாநில அரசு தேவை அப்படிங்கிற கண்டன பொதுக்கூட்டத்துல எங்க அண்ணன் சொல்ற கருத்தை நான் ஏற்கிறேன். ஆனா திமுக அரசு மேல நம்பிக்கை இருக்குங்கிற கருத்தை எதுக்குறேன். புரியுதா? என் துணை முதல்வரை ஒரு ஆதி தமிழ் குடி கொண்டு வர முடியாது. சொல்லுங்க. கல்வி அமைச்சரை ஒரு பறையரை போட்டா படிப்பு ஏறாத மண்டைங்க. ஆதிராவிட நலத்துறை தவிர என்ன சொல்லுங்க. உங்க வீட்டுக்குள்ள இருந்து துணை முதல்வர் வந்தா தான். எங்க நாட்டுக்குள்ள இருந்து யார் வந்தாலும் அப்படியே நாடு நாசமாயிடும். எங்க அண்ணன் கூட்டணியில் இருக்கிறதுனால அதை சொல்லி தொலைக்க வேண்டியது வருது. அதனால நாங்க எங்க அண்ணன் சொல்லிட்டாருன்னு பொறுத்துக்கிட்டு போக வேண்டிய நிலைமை வருது. அவ்வளவுதானே ஒழிய அதுக்கான எந்த முயற்சியில ஒரு தடவை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நாங்க என்ன செய்யறோம் அப்புறம் பாருங்க. சொல்றதான் அது. ஆதி தமிழ் குடிகளை மதிப்பதற்கு பதிலாக மிதிக்கிற பெருங்கொடுமை இங்க நடந்து கொண்டிருக்கு. அது மாறணும். மாறினா சட்டம் போட்டு திட்டம் போட்டுலாம் மாத்துறது இல்லை, உளவியலா மாறணும். உங்க சிந்தனையில படிச்சிருக்க அழுக்க நீங்க தான் சொரிஞ்சு கல்வன்மை வெளியே நான் வந்து சொரிஞ்சா உங்களுக்கு போகும். அதனால அதை விடுங்க. ஒரு தலைமுறை உருவாகி வருது, அது மாறும் மாற்றும். துணை முதல்வரா உதயநிதி வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அமைச்சர்லாம் மேடையில பேச ஆரம்பிச்சாங்க. சரி, வரவேற்போம், வாழ்த்துவோம், வேற என்ன செய்யறோம். ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள், ஐயா ஸ்டாலின் அவர் இருக்கும்போது அவர் மகன் வருது. எங்களை மாதிரியா? எங்க அப்பா யாருன்னு உங்களுக்கு சொல்லுங்க. அது வந்து இது கங்காரு மாதிரி. கருணாநிதி என்கிற ஒரு கங்கார், ஐயா கங்காரு கருணாநிதி அவர்கள். அவர் வயிற்றுக்குள்ள ரொம்ப நாளா அவர் குட்டியை வச்சு அது வந்தவொடனே இறக்கிட்டார். இப்ப ஐயா ஸ்டாலின்ங்கிற கங்காரு அவர் வயிற்றுக்குள்ள ஒரு குட்டியை வச்சு அவர் அந்த குட்டி பருவமடைஞ்சு இறக்குறாரு. நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அருமை. அதுக்கு ஒரு வட்டலாத்தவங்க ஒரு கூட்டம் இருக்கு. அது ஆதரிச்சு பேச வாடகை வாய்கள் இருக்கு. சைட்டுக்கு இருக்கு. 29 ஆண்டு தான் எங்க பாட்டன் சோழனே எங்களை ஆண்டுதான். நீங்க இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு? எல்லா பட்டங்களும் உங்க வீட்டுக்கு தான் பட்டையை போட்டிருக்கு, பட்டயம் போட்டு கொடுத்துருக்கு. எல்லா பதவிகளும் உங்களுக்கு தான் அனுபவிங்க. ஒன்றும்